நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி நாளை மீண்டும் பதவியேற்க இருக்கும் நிலையில் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணபதி. நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க உள்ள நிலையில் அந்த விழாவுக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். உளவுத்துறை, டெல்லி காவல்துறை மற்றும் முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து அதற்கான ஏற்பாடுகளை இப்போதிலிருந்து மேற்பார்வை செய்ய துவங்கி இருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார் எப்படி டெல்லி காவல்துறையினருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று விரிவான விளக்கம் அளிக்கப்படுகிறது. அதில் காவல்துறையினர் ஒவ்வொரு பிரிவாக கலந்து கொள்கிறார்கள். போக்குவரத்து காவலர்கள் ஒரு புறம் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் இன்னொரு புறம் என இவர்களுக்கு விரிவான பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பிரத்யேக காட்சிகளை நாம் புதிய தலைமுறையில் பார்க்கிறோம். இந்த இடம் டெல்லியில் உள்ள கர்த்தவ்ய பத் அருகே உள்ள புல்வெளி. இங்குதான் போலீசாருக்கு தொடர்ச்சியாக இது போன்ற விளக்கங்கள் அளிக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு பதவியேற்பு விழாவுக்கு வரும் முக்கிய நபர்களை எந்த வழிகள் வழியாக அழைத்துச் செல்ல வேண்டும், அதே போலவே விழா முடிந்தவன் அவர்கள் எந்த வழிகள் வழியாக வெளியே செல்ல வேண்டும் என அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எங்கெல்லாம் செய்யப்பட வேண்டும், எந்தெந்த சாலைகள் மூடப்பட வேண்டும், எந்தெந்த சாலைகள் திறந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் விளக்கப்படுகிறது. பாதுகாப்பு அரண் என்பது மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதால் ஒன்றல்ல இரண்டல்ல 3 பாதுகாப்பு வளையங்களுக்கு டெல்லி காவல்துறை மற்றும் உளவுத்துறையினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பல மத்திய அமைச்சர்கள், முதல்வர்கள், துணை முதல்வர்கள், ஆளுநர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதால் பாதுகாப்பு மிகவும் பலமாக இருக்கும் எனவும், குடியரசுத் தலைவர் இல்லத்தை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் கோட்டை போல வலுவாக பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருக்கும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.